Hi friends, Realme Narzo 95G. ஸோ இதில் பேட்டரி 7000 mAh பேட்டரியும் 60W ஃபாஸ்ட் சார்ஜரும் வருது. இதில் நமக்கு ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா MediaTek Dimensity 6400 மேக்ஸிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட CPU கோர் 8 கோர் வருது. பேக்கில் கேமரா வந்தோம்னா 50+2 2 கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு டிஸ்பிளே AMOLED கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வருது. 6.57 inch சைஸும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்தோம்னா 7000 mAh பேட்டரியும் 60W சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நமக்கு பாக்ஸில் 80W சார்ஜர் வரும். நம்ம வேறு மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜர் மொபைல் 80W வச்சுருந்தோம்னா நம்ம இந்த சார்ஜர் 80W யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மொபைல் வந்து 60W மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. மற்றபடி நமக்கு இந்த பேட்டரி வந்து 7000 mAh கொடுத்துருக்கிறதுனால நமக்கு 2 நாளைக்கு தாராளமாக மினிமம் யூசேஜுக்கு வந்துடும். மேக்ஸிமம் விடாமல் யூஸ் பண்ணோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வரும். இதில் ப்ராசஸர்னு வந்தோம்னா MediaTek Dimensity 6400 மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 6080mm விசி கூலிங் சிஸ்டமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ரைஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுறப்ப இந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் தெரியுது எனக்கு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் ப்ராசஸரில். பேக்கில் கேமரா வந்தோம்னா பின்னாடி வந்து எவ்வளோ ஷூட் பண்ணிக்க முடியும்னா 1080p தான் ஷூட் பண்ணிக்க முடியும். 60-30 தான் எடுத்துக்க முடியும். செல்ஃபிலையும் அதே மாதிரி தான் 1080pல 60f30 தான் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளே வந்தோம்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து AMOLEDங்கிறதுனால. மற்றபடி வெயிட் வந்து 181 கிராம் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்மே 7.79 mm கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 93% இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டுமே மேக்ஸிமம் 250 Hz கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து ரேம் டைப் வந்து 2 வேரியன்ட் தான். 6/128 8/128 2 வேரியன்ட் தான் கொடுத்துருக்காங்க. கலருமே நமக்கு 2 கலர் வேரியன்ட் வருது. விக்டோரி கோல்டு 1, கார்பன் பிளாக்னு 2 கலர் வேரியன்ட் வருது. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் வைஃபை 5யும் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. டைப் சி தான். நமக்கு 3.5mm ஜாக் இதில் கொடுக்கவே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம்னா டைப் சி ஹெட்ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டிஜிட்டலாகவும் நல்லாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். NFC இதில் கிடையாது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறப்பே Android 15 தான் கொடுத்துருக்காங்க. Realme 6.0 தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ தான் வந்தது. இருந்தாலுமே ஒரு Android 16 இறக்கி இருந்திருக்கலாம், பரவாயில்ல. 3 வருஷத்துக்கு வந்து Android அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வருது. 300% வரைக்கும் வேல்யூம் வச்சுக்கலாமா. இருந்தாலுமே நம்ம 100 வச்சு கேட்டால் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP66 68 69 கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மொபைல் வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா 6/128 வந்து 17,000க்கும் 8/128 18,500 வரைக்கும் வருது. இந்த Realme Narzo 90 வந்து இந்த விலையில கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 15,000 தாண்டுறப்ப நமக்கு 6400 மேக்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 6300 400ங்கிறதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் 6400 மேக்ஸிமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலுமே இந்த மொபைல் வந்து பேட்டரி கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. இப்போ வர மொபைல்லாம் மேக்ஸிமம் 7000 mAh வந்து சாலிடாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மொபைலுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட சந்திப்போம். பாய்.